கோவையில் பிரதமர் நடத்திய பேரணியில் மாணவர்கள் பங்கெடுத்தது தொடர்பாக தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கோவையில் பிரதமர் மோடி பேரணியில் மாணவர்களை பங்கேற்க வைத்த தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கோவையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான ஸ்ரீ சாய்பாபா வித்யாலய மாணவர்கள் நேற்று மோடி பேரணியில் பங்கேற்க வைக்கப்பட்டார்கள். பள்ளி மாணவர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடாது என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. தேர்தல் ஆணைய விதிகள் மீறி பிரதமர் பேரணியில் பள்ளி மாணவர்களை பங்கேற்க வைத்ததற்கு பல்வேறு தரப்பிடமிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்தன. கோவையில் பிரதமர் மோடி பேரணியில் மாணவர்களை பங்கேற்க வைத்த தனியார் பள்ளி தலைமை ஆசிரியர் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மோடி பேரணியில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற காட்சிகள் வெளியானதை அடுத்து கோவை தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். கோவையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான ஸ்ரீ சாய்பாபா வித்யாலய மாணவர்கள் நேற்றைய தினம் மோடி பேரணியில் பங்கேற்க வைக்கப்பட்டார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது நேற்றைய தினம் கோவையில பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி பங்கேற்ற அந்த வாகன பேரணி நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகள்ல பாத்தீங்கன்னா சாலையின் இருபுறங்கள்ல பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் நிற்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில தனியார் பள்ளி, அதாவது அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி மற்றும் இதர தனியார் பள்ளியின் மாணவ மாணவிகள் பள்ளி சீருடை அங்க நிக்க வைக்கப்பட்டிருந்தாங்க. மேலும் ஒரு சில மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பாஜகவின் தொப்பிகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. மேலும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தேர்தலில் பள்ளி குழந்தைகள் அவர்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த தடை விதிச்சிருக்கிறது. இந்த சூழலில் நேற்று பிரதமர் பங்கேற்ற நிகழ்ச்சியில தனியார் பள்ளி மாணவர்களை பயன்படுத்திய அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில உடனடியாக இது தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரி மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் இந்த தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்திற்கு விளக்கம் கேட்டு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டிருந்தாரு. இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ சாய்பாபா வித்யாலயம், அதாவது அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளியை சேர்ந்த அந்த மாணவர்களை அழைத்து வந்த ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகள் அதுக்கு அனுமதி கொடுத்த ஹெட்மாஸ்டர், அதாவது தலைமை ஆசிரியர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க என்பது குறித்து கேட்டு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நோட்டீஸ் கிடைக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் அதாவது பள்ளி மாணவர்களை தேர்தல் பிரச்சாரத்திற்காக அழைத்து சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பள்ளி மாணவர்களை அந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை அழைத்து சென்றிருக்கிறாங்க. மேலும் இது மட்டுமல்லாமல் மற்றொரு தனியார் பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்களும் தங்கள் அந்த மாணவர்களை பிரதமர் மோடி கலந்து கொண்ட அந்த பிரச்சார நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்றிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. இதனால் அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடியாக, அதாவது 24 மணி நேரத்தில் அந்த குழந்தைகளை அழைத்து சென்ற ஆசிரியர்கள் மற்றும் அதுக்கு அனுமதி கொடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தற்போது உத்தரவிடப்பட்டுள்ளது. தென்னிலவன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.